பண்றாங்க இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு என்ன பண்றாங்க மீடியா மூலமா இன்னைக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறான். யார் கொடுக்குறா அதெல்லாம்? ஃபண்டிங்லாம் எவன் கொடுக்குறான்? இஸ்லாத்துக்கு எதிராக இப்போ இன்னைக்கு இவ்வளோ பிரச்சாரம் நடக்குது இல்லை? இஸ்லாமிய நாடுகள்னாலே என்ன காட்டுறாங்கல்ல? அமைதி இல்லாமல் இருக்கு. சிரியால அமைதி இல்லை, ஈராக்ல இல்லை, ஈரான்ல இல்லை, லெபனான்ல இல்லை, ஜோர்டான்ல இல்லை, புரியுதா? காசால இல்லை, பாகிஸ்தான்ல இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இல்லை, யமன்ல இல்லை. என்ன காட்ட வரான்? முஸ்லீம் எங்க இருக்கானோ அங்க அமைதி இருக்காதுங்க. பண்றதெல்லாம் யாரு ஃபித்னா? இவன். நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா கூட ஒரு பாம்பு வெடிச்சதா ஒரு ஊர்ல, ஒரு இஸ்லாமிய நாடுல ஒரு பள்ளிவாசல்ல பாம்பு வெடிச்சதுன்னா கீழே போய் கமெண்ட் பாரு, இவனுக்கு அமைதி மார்க்கம் பண்ணுங்க, எப்போ பாரு இப்படிதான் அடிச்சுட்டு சாவானுங்க. இவனுங்களுக்கு வேலையே இதுதான். இதை சொல்ல வைக்கிறது யாரு? யூதன். இந்த அந்த சேனல் யாருது? இந்த யூடியூப் சேனல், இந்த பிபிசியா இருக்கட்டும், சிஎன்என்னா இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய அந்த நிறுவனங்கள், டிஸ்னியுடைய அந்த செயின் ஆஃப் த இதுவாக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருது? யூதர்கள் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எதுக்காக பணத்தை செலவழிக்கிறாங்க? அல்லாவுடைய பாதையில் மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால பெரிய பெரிய சித்தாந்தங்கள் இருக்கு பாரு. இந்த டார்வினுங்கிறவன் இருக்கான் பாரு, கடவுள் வந்து மனிதனை படைக்கல, மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான். இதை சொன்னவன் யார்? யூதன். இதன் மூலமா எத்தனை பேரும் வழிகெடுத்து போறாங்க. இது எத்தனை பேர் நம்புறாங்க? அதே மாதிரி இந்த கார்ல் மார்க்ஸுங்கிறவர், அவர் யாரு? அவர் வந்து கம்யூனிசம்ங்கிற ஒரு கோட்பாடை, ஒரு கொள்கையை வந்து அவர் லான்ச் பண்றாரு. அவர் யாரு? அவரும் யூதர். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு சிந்தனையாளர், அவர் யாரு? அவரும் யூதர். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கான வேலைகளை வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நாத்திகத்தை தூக்கி பிடிக்கிற ஜியோனிஸ்டுகள் யாரு? யூதர்கள். இந்த சாத்தானுக்கு சடங்கு செய்பவர்கள் இன்னைக்கு யாரு? யூதர்கள் தான் பண்றாங்க. அந்த ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க தான் அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருட்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அவங்களுக்கு ஏற்கனவே என்னவா இருந்துச்சு? அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு சில பொருட்கள். அது வந்து இவங்க தப்பு பண்ணிட்டே இருந்தாங்களே, ஷரியத்து வந்து அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக்கிட்டான். ஏன் ஆக்கிட்டான் அப்படின்னா, சலுகை தரல, எதுக்கு நான் தரணும்? சொர்க்கத்துக்கு போனா இன்னும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. என்னென்ன ஸ்ட்ரிக்ட்? நகம் இருக்கா? எதுவுமே சாப்பிடக்கூடாது. கோழிக்கு நகம் இருக்கா? கோழிக்கு நகம் இருக்கா? இருக்கு, சாப்பிடக்கூடாது. புறாவுக்கு நகம் இருக்கா? அப்போ பறவைகளை, வாத்து, கோழி, அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நகம் இருக்கும், நகம் இருக்கிற எதுவுமே சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு நகம் கிடையாது, அது ஒரு இதுதானே இருக்கும், அந்த பஞ்சா மாதிரி இருக்கும். ஆட்டுக்கு நகம் கிடையாது, அது ஒரு பஞ்சா மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் சாப்பிடலாம். அதுலேயும் கொழுப்பு சாப்பிடக்கூடாது. பிரியாணி கொழுப்பு இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்குமா? கொழுப்பு தனியாக வாங்கிட்டு வருவோம். அப்போ கொழுப்பு ரொம்ப டேஸ்டானது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அப்போ இவங்க எந்த அளவுக்கு பாவத்தில் போக 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 அந்த ஷரியத் வந்து ஹார்ட்